வெல்கம் இன்வெஸ்டர்ஸ், மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். டிசம்பர் 16, 2024 இன்று பங்கு சந்தை முடிவில் சென்செக்ஸ் 384 புள்ளிகள் சரிந்து 81,748 ஆகவும், நிப்டி 100 புள்ளிகள் சரிந்து 24,668 ஆகவும் இருந்தது. 2,220 பங்குகள் உயர்ந்தும் 1,748 பங்குகள் சரிந்தும் 94 பங்குகள் மாறாமலும் இருந்தன. மற்றும் நிப்டி பேங்க், நிப்டி ஐடி இண்டெக்ஸும் சரிவுடன் முடிந்தது. இன்று 52 வீக் ஹை பங்குகள் ஒபிரை ரியாலிட்டி, ஹெயின்ஸ் டெக்னாலஜி, ஜிவி வெர்னோவா டிஎன்டி, டிக்சன் டெக்னாலஜிஸ், 360 ஒன்வாம் நிறுவன பங்குகளாகும். நிறுவனம் மற்றும் செய்திகளை பார்ப்போம். கோல் இந்தியா லிமிடெட் உலகளாவிய தரகு நிறுவனமான ஜெப்ரீஸ், அரசுக்கு சொந்தமான நிலக்கரி சுரங்க நிறுவனமான கோல் இந்தியா 2025 ஆண்டிற்கான அதன் சிறந்த தேர்வுகளில் உள்ளது. கோல் இந்தியா பை ரெக்கமெண்டேஷன் செய்துள்ளது. டார்கெட் பிரைஸ் 570 நிர்ணயித்துள்ளது. இது அதன் தற்போதைய வர்த்தக விலையான 408 கிட்டத்தட்ட 40% உயர்வை குறிக்கிறது. டிக்சன் டெக்னாலஜிஸ் விவோ இந்தியாவுடன் புதிய உற்பத்தி கூட்டு முயற்சியை அமைப்பதற்கான பைண்டிங் டேம் ஷீட்டில் கையெழுத்திட்ட பிறகு பங்கின் விலை 5% உயர்ந்து 18,831 இருந்தது. இந்த ஒப்பந்தத்தில் டிக்சன் டெக்னாலஜிஸ் 51% பங்குகளை வைத்திருக்கும். அதே நேரத்தில் உலகளாவிய ஸ்மார்ட் போன் நிறுவனமான விவோவின் துணை நிறுவனமான விவோ இந்தியா மீதமுள்ள 49% பங்குகளை வைத்திருக்கும். ஜிஇ பவர் இந்தியா லிமிடெட் நிறுவனம் சஞ்சய் காந்தி மின் நிலையத்தில் கொதிகலன் உதிரி பாகங்களை வழங்குவதற்காக எம்பி பவர் ஜெனரேட்டிங் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து 18.27 கோடி மதிப்பிலான ஆர்டரை பெற்றுள்ளது. ஆர்டர் 3.5 மாதங்களில் டெலிவரி செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஜிஇ பவர் 2,859 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட ஒரு ஸ்மால் கேப் நிறுவனமாகும். இந்த பதிவின் போது பங்கின் விலை 7% வரை உயர்ந்து 441 இருந்தது. கோதாவரி பயோ ரெஃபைனரிஸ் லிமிடெட் இந்த நிறுவனம் பங்கு சந்தைகளுடனான அதன் சமீபத்திய ஒழுங்குமுறை தாக்கல்களின்படி அதன் எத்தனால் உற்பத்தி திறன்களை வலுப்படுத்த தானியம், சோளம் சார்ந்த எத்தனாலில் முதலீடு செய்யும் திட்டங்களை அறிவித்தது. முதலீடு, உள்திரட்டல் மற்றும் கடன் மூலம் நிதியளிக்கப்படும். நிறுவனம் சுமார் தினசரி 200 கிலோ லிட்டர் தானியம் சார்ந்த டிஸ்டில்லரியை அதன் தற்போதைய செயல்பாடுகளின் ஒரு பகுதியாக அமைக்க 130 கோடிகள் முதலீடாகும். இந்த சேர்த்தல் 2026 நிதியாண்டின் 4வது காலாண்டில் செயல்பட திட்டமிடப்பட்டிருக்கும் வசதியுடன் இரட்டை தீவன நிகழ்வு தன்மையும் வழங்கும். இதையடுத்து பங்கின் விலை 3% வரை உயர்ந்து 358 இருந்தது. HBL பவர் சிஸ்டம் லிமிடெட் நிறுவனமானது 2200 இன்ஜின்களில் ஆன்போர்ட் ரயில் மோதல் தவிர்ப்பு அமைப்பு அல்லது கவாச்சை வழங்குதல், நிறுவுதல் மற்றும் இயக்குதல் ஆகியவற்றுக்கான சித்தரஞ்சன் லோகோட்டிவ் பணிகளிலிருந்து 1,522.4 கோடி மதிப்பிலான புதிய பணி ஆணையை பெற்றுள்ளது. கவாச் என்பது ரயில் மோதல்களை தடுக்க இந்திய ரயில்வேயால் உருவாக்கப்பட்ட ஒரு மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்பு ஆகும். 2 ரயில்கள் மோதும் போது தானாகவே பிரேக்குகளை பயன்படுத்த, பாதுகாப்பை மேம்படுத்த, மனித உயிர்களை காக்க சென்சார்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. HBL பவர் சிஸ்டம் லிமிடெட் பேட்டரிகள், எரிபொருள், செல்கள் மற்றும் எனர்ஜி சேமிப்பு அமைப்புகள் உள்ளிட்ட மேம்பட்ட ஆற்றல் சேமிப்பு தீர்வுகளை தயாரிப்பதில் நிபுணத்துவம் பெற்ற முன்னணி ஆட்டோ ஆன்சிலரிஸ் பங்குகளில் ஒன்றாகும். இதையடுத்து பங்கின் விலை 7% வரை அதிகரித்து 705 இருந்தது. ஜெனுஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் நிறுவனம் அசாமில் ஸ்மார்ட் எலக்ட்ரானிக் எனர்ஜி மீட்டர் வசதியை அமைப்பதாக அறிவிப்பதை தொடர்ந்து உற்பத்தி மற்றும் அளவீடு மற்றும் அளவீட்டு தீர்வுகளை வழங்குவதில் ஈடுபட்டுள்ளது.
இந்த வசதி டிசம்பர் 11, 2024 அன்று திறக்கப்பட்டது மற்றும் டிசம்பர் 13 அன்று வணிக ரீதியான உற்பத்தியை தொடங்கியது. மேக் இன் இந்தியா முன்முயற்சிக்கு இணங்க அதன் உற்பத்தி திறனை வலுப்படுத்தவும் இந்தியாவில் ஸ்மார்ட் மீட்டரின் தீர்வுகளுக்கான வளர்ந்து வரும் தேவையை ஆதரிப்பதாகவும் இந்த நடவடிக்கை நிறுவனத்தின் உத்தியின் ஒரு பகுதியாகும். இதையடுத்து பங்கின் விலை 3% வரை அதிகரித்து 419 இருந்தது. JSW எனர்ஜி லிமிடெட் நிறுவனம் வணிக மற்றும் தொழில்துறை மின் சந்தையில் மொத்தம் 445 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை பாதுகாத்து அதன் லாக்இன் திறனை 20 ஜிகாவாட்டாக உயர்த்தி உள்ளது. திட்டங்களில் DCM ஸ்ரீராம் லிமிடெட் மற்றும் இண்டஸ் டவர்ஸ் லிமிடெட் ஆகியவற்றுடன் கூட்டு சேர்ந்து நிலையான ஆற்றலுக்கான அதன் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. தற்போதைய செயல்பாட்டு வணிகம் மற்றும் தொழில்துறை திறன் 488 மெகாவாட் ஆகும். இதையடுத்து பங்கின் விலை 2% அதிகரித்து 691 இருந்தது. பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் நிறுவனம் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி தயாரிப்புகளை தயாரிப்பதற்காக 51:49 கூட்டு முயற்சியை நிறுவுவதற்கு குளோபல் முனிஷன் லிமிடெடுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இதையடுத்து 2777 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட ஸ்மால் கேப் நிறுவனமான பிரீமியர் எக்ஸ்க்ளூசிவ் பங்கின் விலை 10% அதிகரித்து 567 இருந்தது. ரைட்ஸ் லிமிடெட் இந்திய அரசின் வெளியுறவு அமைச்சகம் ஒருங்கிணைந்த சோதனை சாவடி அமைப்பதற்கான திட்ட அமலாக்க சேவைகளை வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை ரைட்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது. இந்த ஆர்டரின் மதிப்பு 297.67 கோடி. ஜிஎஸ்டியை தவிர்த்து திட்ட மேலாண்மை ஆலோசனை கட்டணத்துடன் கட்டுமான செலவையும் உள்ளடக்கியது. குறைபாடு பொறுப்பு காலத்தை உள்ளடக்கிய 59 மாதத்திற்குள் திட்டம் முடிக்க வேண்டும். இதையடுத்து பங்கின் விலை 4% வரை அதிகரித்து 302 உள்ளது. ராயல் ஓர்ச்சிட் ஹோட்டல்ஸ் லிமிடெட் நிறுவனம் கோவாவில் ரெஜெண்டா பேவாச் ரெசார்ட் மற்றும் ரெஜெண்டா பீச் ஹவுஸ் ஆகிய 2 ஹோட்டல்களை வாங்கியுள்ளது. இதேபோல் குஜராத்தில் ரெஜெண்டா துவாரகா என்ற ஹோட்டலையும் வாங்கியுள்ளது. இதை சேர்த்து குஜராத்தில் 13 ஹோட்டல்களாகும். ராயல் ஓர்ச்சிட் ஹோட்டல்ஸ் 989 கோடி சந்தை மூலதனம் கொண்ட ஒரு மைக்ரோ கேப் நிறுவனமாகும். இந்த விரிவாக்கத்தை அடுத்து பங்கின் விலை 366 இருந்தது. இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். ஆபரண தங்கம் 1 கிராம் 7140 ரூபாய் மற்றும் வெள்ளி 1 கிராம் 100 ரூபாயாக இருந்தது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டிவிடுங்க. நன்றி.